ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி பவர் ஆஃப் தி டாக். இது எழுதினவங்க ருட்யார்ட் கிப்ளிங். இந்த பர்டிகுலர் போம் 1922 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதில் டோட்டலாக 5 ஸ்டான்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ரைமிங் ஸ்கீம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் ஏஏ பிபி சிசி டிடி அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த போமோட முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் அண்ட் ஆல்சோ டாக். டாக் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல கிரியேச்சர். அந்த மாதிரி ஒரு லவ்லியான ஒரு சோலை நம்மளால் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக, அவ்வளோ லாயலாக, லவ்வபுளாக ஹியூமனோட அது அட்டாச் ஆகுது. அப்படி இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு ஹியூமனை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணுது, அது மேலே ஹியூமன் காட்டுற கேர்னால அந்த ஹியூமன் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகிறான், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயத்த ரொம்ப இமோஷ்னலாக கன்வே பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹியூமன் அண்ட் ஆல்சோ டாக் இது ரெண்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. ரொம்பவே சிம்பிளான ஒரு போம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நேச்சுரல் லைஃப், மென் அண்ட் விமன் எல்லாருமே இந்த நேச்சுரல் லைஃப்பில் காமனாகவே நம்மளுக்கு வந்து பிளென்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா? எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு சேட்னஸ், ஏதாவது ஒரு சாரோ வந்து நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு மனுஷன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும், அந்த நாள் ஃபுல்லாக அவங்க சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவங்க நினச்சி கவலைப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி மனுஷனுக்கு ஆல்ரெடி 1008 கவலை இருக்கும்போது அவன் ஏன் அடிஷ்னலாக ஒரு கவலையை வாலண்டியராக எடுத்துக்கிறான் அப்படின்றது தான் இவரோட கொஷினாகவே இருக்குது. இந்த என்டையர் போம் ஃபுல்லாகவே இந்த ஒரு கொஷின் தான் அவர் எடுத்து வைக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி ஹியூமன் லைஃப் அப்படின்றதே எப்போவுமே தேவையான அளவுக்கு அதிகமாகவே கவலைகளால் நிறைஞ்சிருக்கும் போது ஏன் அடிஷ்னலி நம்மளாக வாலண்டியராக போய் இன்னொரு கவலையை தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து ஆல்ரெடி நிறைய பெயின்ஸ் அண்ட் சேட்னஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே இன்னெவிட்டபிள். ஹியூமன் லைஃப்பில் அவன் ஒரு தடவையாவது கஷ்டம் அப்படின்றத அவன் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ சந்தோஷமாக எல்லாமே அவனுக்கு கிடச்சிருந்தாலும் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து கண்டிப்பாக அவன் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாரும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் நிறைய சாரோஸ் இருக்கும்போது ஏன் ஹியூமன் வந்து ஸ்டில் அவனுக்கு இன்னும் நிறைய சாரோஸ் வேணும் அப்படின்ற மாதிரி வாலண்டியராக தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதில் வந்து அவர் டைரெக்டாக என்ன கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஹியூமனுக்கு வந்து டாக்ஸோட இருக்கிற அந்த ஒரு பாண்ட் நம்மளாவே தான் வாலண்டியராக அதை க்ரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? நம்ம தான் ஒரு டாகை வாங்குகிறோம், அதோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறோம், அதுக்கு நம்மளோட மொத்த லவ்வையும் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த டாகுமே நம்ம மேலே அவ்வளோ லவ் அண்ட் கேரோட நம்மக்கிட்ட பழகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து, இந்த மாதிரி ஒரு லவ், இதை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட் அவரோட ரீடர்ஸை பார்த்து ஹம்பிள் மேனரில் அவர் வந்து சொல்கிறாரு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி டாக்ஸோட ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்மளோட கேரக்டருக்கு இது ஓகேவா, இந்த டாக் வந்து நம்மக்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் நான் இதே மென்டாலிட்டியோடு இருப்பேனா, ஸோ இந்த டாகை வளர்த்தேன்னா அது என்னை விட்டு போயிடுச்சுன்னா அது எந்த விதத்துலேயும் என்னை அஃபெக்ட் பண்ணாதா, இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் நான் தாங்கிப்பேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த டாகை வாங்குங்க. அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவேராக இருங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டாகோட இந்த மாதிரி ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டாக் அப்படின்றது வந்து ஹியூமன் மாதிரி கிடையாது. அதுக்கு ஒரு லிமிட்டட் டைம் பீரியட் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். ஹியூமனுக்குமே அந்த மாதிரி தான். நம்ம ஹியூமன் வந்து கண்டிப்பாக 50 வயசு 60 வயசு வரைக்கும் அவங்க வாழ்வாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா, அவங்க இத்தனை வருஷம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் டாக்ஸுக்கு வந்து நம்மளால் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அது எப்போ இறந்து போகுன்றதே நம்மளுக்கு தெரியாது. அதோட டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் டியூரேஷன் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டாக் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கை வந்து உங்களால் தாங்கிக்க முடியுமா, இது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகை நம்ம வாங்குறது வந்து எப்படி இருக்குன்னா, சின்ன வயசில் ஒரு பப்பியாக நம்ம அதை வாங்குகிறோம் அப்படின்னா மணி கொடுத்து யார்கிட்டயா இருந்து வாங்குவோம். சில நேரம் தெரிஞ்சவங்க யாராவது அது பப்பியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து நம்ம மணி கொடுத்து தான் ஒரு டாகை வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது இதில் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, இவ்வளோ நாளும் எல்லாருமே ஈஸியாக கேட்குற கொஷின் என்னென்னா, உன்னால் பணத்தை கொடுத்து எதை வேணால் வாங்கிக்க முடியும், பட் உன்னால் காசை கொடுத்து ஒரு அன்பை யார்கிட்டயா இருந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால்
அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு டாகை யார்கிட்டயோ மணி கொடுத்து வாங்குகிறோம். வாங்கும்போதே அது ஒரு லவ்வோட ஒரு சிம்பிளாக இருக்குது. அதால் எவ்வளோ லவ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லவ் நம்மளுக்கு கொடுக்குது. அது ரொம்ப லாயலாக இருக்குது, ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது, நம்மளை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுற ஒரு சோலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம மணி கொடுத்து அங்கே வந்து லவ்வை தானே நம்ம வாங்குகிறோம். ஸோ யாரும் இதுக்கப்புறம் இப்படி ஒரு கொஷினை எடுத்து வைக்க முடியாது, உங்களால் மணி கொடுத்து அன்பை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க முடியும். ஏன்னா டாக் அப்படின்ற ஒரு உருவத்தில் நம்ம ஒரு அன்பை, உண்மையான அன்பை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த லவ் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும், பியூராக இருக்கும், என்றைக்குமே அது ஃபேட் ஆகாது. ஒரு டாகுக்கு வந்து உங்களை பிடிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் அதை ஹர்ட் பண்ணாலும், எவ்வளோ அதை பனிஷ் பண்ணாலும் அகெயின் அண்ட் அகெயின் அது உங்ககிட்டே தான் வரும். நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டாலும் அது உங்ககிட்ட வரும். ஸோ அந்த லவ்வுக்கு ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வை வந்து ஹியூமனால் கண்டிப்பாக தர முடியாது, டாக்ஸால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு லவ்வபிளாக இருக்கிற ஒரு ஸ்பீசஸ் உங்ககிட்ட இருந்து போச்சுன்னா அதை உங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவ்வளோ நம்ம அதுக்கு லவ் கொடுக்கும்போது ரிட்டன் கிஃப்டாக அது என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ் அதுவுமே நம்மக்கிட்ட பண்ணும். அது வந்து நம்மக்கிட்ட வந்து விளையாடுறதா இருக்கட்டும், நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணுற மாதிரி அதோட பாஷையில் அது பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டாக்ஸ் நம்மக்கிட்ட பண்ணுது. அதே மாதிரி நம்ம அதோட தலையை தட்டி கொடுத்தாலோ, அதை நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறதோ, அப்படி ஹக் பண்ணிக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ் வந்து அதையும் ஹாப்பி ஆக்குது, நம்மக்கிட்டேயுமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டாக் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப லவ்வபிளாக, ரொம்ப பிளெஸ்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ட்ரூ சோல் நம்ம கூட இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சாலும் பொயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து அன்ஃபேரான ஒரு விஷயம். என்னென்னா நம்ம நார்மலாக வாலண்டியராக போய் நம்ம எந்த இடத்துலையுமே ஒரு சேட்னஸ்குள்ளே போய் நம்ம விழணும்னு நினைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த டாகை நீங்கள் வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு அது தெரியறதில்ல. நீங்கள் வந்து அந்த மொமெண்ட் அந்த டாக் என் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், அது இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன், அதை தான் நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர ஒரு சர்டன் பீரியடில் அது உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அந்த ஒரு ஹார்ட் பிரேக் உங்களை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்குன்றது உங்களுக்கு ரியலைஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து அன்ஃபேரான ஒரு விஷயம். நீங்களே வாலண்டியராக எதுக்காக இப்படி ஒரு டீப் இமோஷனல் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்க அப்படின்றது அவரோட கொஷின். கண்டிப்பாக ஒரு டாகோட நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். அது ஒரு நாள் நம்மளை விட்டு போகும்போது அது நம்மளை அவ்வளோ அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்னென்னா டாக்ஸ் வந்து டிப்பிக்கலி 14 இயர்ஸ், அது வந்து 14 இயர்ஸ் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ 14 இயர்ஸ் தான் அதால் சர்வே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அதோட டைம் வரும்போது அது கண்டிப்பாக இறந்து தான் போகும். அதுவும் உடனே அது 14 இயர்ஸ் வந்துடுச்சு, இல்லை 12 இயர்ஸில் அதோட டைம் முடிஞ்சிருச்சு, அது இறந்து போகுது அப்படின்ற மாதிரியும் கிடையாது. அந்த டைம் நெருங்க நெருங்க அது வந்து அவ்வளோ சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? அதுக்கு நிறைய டிசீஸ் வரும், ஹெல்த் வைஸ் அது நிறைய சஃபர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அது இறந்து போகுது. நிறைய டிசீஸ் அதுக்கு வந்து அதனால அது ரொம்ப அஃபெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு அது இறந்து போகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து டாக் நிறைய சஃபர் ஆகும்போது இல்லை வெட் அப்படின்றது அந்த டாக்டர்ஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவ்வளோ சஃபர் ஆகும்போது அந்த டாக்டர்ஸே என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டாக்ஸ் வாழ்கிறதுக்கு அதோட லைஃப்பை நம்மளே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப சஃபரிங்கோட அதோட லைஃப் லீட் பண்ணுறதுக்கு அது பீஸ்ஃபுல்லாக இறந்து போகிறது எவ்வளோ பெட்டர் இல்லையா? ஸோ அவங்களோட சஜஷனுமே அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து லெத்தல் சாம்பர்ஸ் ஆர் லோடட் கன்ஸ் இந்த ஃப்ரேசஸில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ண வராங்க அப்படின்னா மெட்டஃபரிக்கலாக அந்த ஒரு டேர்ம் தான். அது வந்து சஃபரிங்ஸோடு வாழ்கிறதுக்கு பெட்டர், அதோட லைஃப் வந்து முடிஞ்சு போகலாம், பெயின்லேருந்து அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதனால அது இறந்து போகிறது தப்பில்லை அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரோட சஜஷனை தான் சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸே இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? நம்ம ரொம்பவே லவ்வபிளாக, ரொம்ப கேரிங்காக நம்ம கூடயே இருந்த ஒரு கிரியேச்சர், ஒரு ஸ்பீசிஸ், ஒரு சோல் வந்து இந்த மாதிரி இறந்து போக போகுது. அதுக்கு ஒரு ரீசனாக நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னா அது இன்னும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஒரு ட்ராஜிக்கான மொமெண்ட்டாக இருந்தாலும் அதோட லைஃபுக்கு அது நெசசரி. அதால் இன்னும் பெயினோட சர்வே ஆக முடியாது. ஸோ ரொம்ப நெசசரியான ஒரு விஷயமாக தான் அந்த டாகுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ அதோட டைம் வரும்போது அது கண்டிப்பாக இறந்து போய் தான் ஆகணும். ஆனால் அதை நம்மளால் தாங்க முடியாது, நம்ம எமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் ஆகிருப்போம். ஸோ இந்த மாதிரியான மொமெண்ட்டில் வந்துட்டு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு லவ்க்கோ இல்லை ஒரு இமோஷ்னலுக்கு இல்லை ஒரு டாக் மேலே நம்ம வச்சுருக்க அந்த லவ்க்கு நம்ம எவ்வளோ
லாயலாக இருந்திருக்கிறோம், அதோட விலை என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும் இல்லையா? நம்ம வந்து நினச்சிருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு நம்ம வந்து அட்டாச்சாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாக் இறந்து போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு இமோஷ்னலான ஒரு பர்சன், எந்த அளவுக்கு கைண்ட் அண்ட் லவ்வபிளான ஒரு பர்சன். ஏன்னா டாக் அப்படின்றது ஹியூமனோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஹைலைட்டடாக சொல்ல மாட்டோம். இருந்தாலும் அந்த ஒரு கிரியேச்சருக்கும் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றப்போ நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தெரிய வரும் இல்லையா? ஸோ அது ரொம்ப நார்மலான ஒரு கிரியேச்சராக இருந்தாலும் அது நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ இதை தாங்கிக்க முடியுமா, இதெல்லாம் ஓகே தானா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த ஒரு லைஃப்குள்ளே போங்க, அந்த ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த மொமெண்ட், அந்த டாக் வந்து இறந்து போன உடனே அதோட அந்த பாடியை வந்து அதில் வச்சிருக்கும் போது அத பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான தாட்ஸ்லாம் வந்து போகும். அது கூட நம்ம எவ்வளோ ஜாலியா இருந்திருப்போம். அது கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம கூட இருக்குது அப்படின்னா, அதோட மதர் மாதிரி நம்ம அது கூட இருந்திருப்போம் இல்லையா? ஸோ அதோட மெமரீஸ் அப்படின்றது வந்து பிளென்டி ஆஃப் மெமரீஸ் நம்மகிட்ட இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கார்டியனாவும், நம்மளுக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்பாவும் அந்த ஒரு டாக் இருந்திருக்கும். அது இப்போ இல்ல அப்படின்றத நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ ஆக்டிவா இருந்தது. நம்மளோட எல்லா மொமெண்ட்டுக்கும், நம்மளோட எல்லா மூவ்ஸ்க்கும் ரிப்ளை குடுத்தது. எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து, இப்போ ஸ்டில் அப்படியே ஃப்ரீஸ் ஆயி இருக்கிறத பார்க்கும்போது, நம்மளுக்கு தாங்கிக்கவே முடியாது. யார் ஒருத்தங்களுக்கு டாக அவ்ளோ பிடிக்குமோ, அவங்க கண்டிப்பா அந்த இடத்துல உடைஞ்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட ஸ்டில் அவங்களோட டாக் இறந்து 5 இயர்ஸ் ஆச்சு. பட் ஸ்டில் அவங்களோட ஃபோன் கேஸில் வந்துட்டு அந்த டாகோட பிக்சர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டாக்ஸ் மேலே ரொம்ப கிரேஸாக இருக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. மனுஷங்கள விட அந்த டாக்ஸ் மேல அவங்களுக்கு அவ்ளோ அன்பு இருக்கும். அது வந்து இறந்து போனாலும் அந்த அன்பு வந்து மாறாத அளவுக்கு ஒரு லவ் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன வந்து தாங்க முடியாது. அது ரொம்ப உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லான அந்த மொமெண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அறியாம வந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம என்னதான் ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன், என்ன நடந்தாலுமே அழமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம வந்து க்ளோஸா இருக்கிற அந்த ஒரு கிரியேச்சர், அந்த ஒரு சோல் இறந்து கிடக்கிறத பார்க்கும்போது, கண்டிப்பா நம்மள அறியாமலே நம்மளுக்கு அழுகை வரும். ஸோ நம்ம இவ்ளோ நாளும் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன், என்னால எதையும் டேக்கிள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்த அந்த மைண்ட் செட் எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டாக் அப்படின்றது சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தாலும், அது என்னெல்லாம் பண்ண முடியுது இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் ஈஸியா பிரேக் பண்ணிருது. அவங்கள அழ வச்சிருது. ஸோ மெனி இயர்ஸ் எத்தனை வருஷம் கடந்து போனாலும், ஸ்டில் அவங்கள வந்து அந்த ஒரு மெமரியிலேயே இருக்க வைக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த டாகால பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வராரு. நம்ம யாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. நம்ம எவ்வளோ லவ்வபிள், எவ்வளோ கேரிங், எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஆளு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்மள ஒரு ஜோன்குள்ள கூட்டிட்டு போறதுக்கும் அது ஒரு ரீசனா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரோட கொஸ்டின் எல்லாமே ஆல்ரெடி இந்த வேர்ல்டு ஃபுல்லா பிளென்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம லைஃப்லயும் அவ்ளோ ப்ராப்ளம் இருக்கும்போது, புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏன் கிரியேட் பண்ணி, அதோட பெயினை நீங்களே ஏன் கிரியேட் பண்ணிக்கிறீங்க? உங்கள இன்னும் ஒரு மோடுக்குள்ள ஏன் கொண்டு போறீங்க? அப்படின்றது தான் இவரோட கொஸ்டினா இருக்குது. ஸோ இதில வந்து நம்மளோட லவ் அப்படின்றது நம்ம யாருக்கும் குடுக்கல. அந்த டாக்ஸ்க்கு வந்து என்னோட லவ்வ நான் கம்ப்ளீட்டா குடுத்துட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பாரோ பண்ற மாதிரி தான். அது கொஞ்சம் பீரியட் தான் நம்ம கூட இருக்குது. அகைன் அது வந்து இறந்து போனதுக்கப்புறமா அந்த லவ் நம்மக்கிட்டயே தான் இருக்கும். நம்ம அதுக்காக ஒரு லவ் குடுத்துருக்குறோம். அது அகைன் நம்மக்கிட்ட திரும்ப வந்துரும். அது ஒரு சர்டன் பீரியட்ல நம்ம லைஃப்ல இல்லாம போகும்போது, அந்த லவ் அகைன் நமக்குள்ள பில்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மோஸ்ட்லி டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? எல்லாரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஒரு டாக் இருக்கு. அது இறந்து போச்சுன்னா, அகைன் அதே மாதிரி இன்னொரு டாக் வாங்கிப்பாங்க. ஹியூமன் அந்த மாதிரி நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியா. பட் டாக வந்து நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால அது வந்து பெர்மனன்ட்டா இருக்கிறதில்ல. அது பாரோ பண்ணிட்டு அகைன் அத ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் அதோட சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது போத் லவ் அண்ட் சாரோ 2யுமே அது தருது. அது வரும்போது நம்மக்கிட்ட அவ்ளோ லவ் குடுக்குது. போகும்போது அவ்ளோ பெயின் அண்ட் சேட்னஸ நம்மக்கிட்ட குடுத்துட்டு போகுது. ஸோ 2 ஃபீலிங்குமே இந்த டாகோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னா, அது ஒரு ஹியூமனா இருக்கலாம், ஒரு டாகா இருக்கலாம், இல்ல ஒரு திங்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நம்ம டூ மச்சா ஒரு விஷயம் மேல நம்ம அன்ப வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா ஒரு நாள் நம்மள விட்டு போகும். அதனால நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். இதுதான். ஓகேவா? ஸோ எதனால நியூட்ரலா இருக்கிறது வந்து பெட்டர். புடிக்குமா? பிடிக்கும். அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் அது மேல கிரேஸியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எஃபோர்ட் போடும்போது, அது நம்மள விட்டு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ வந்து எப்பவுமே அது டூ மச் ஆகும்போது, அது லவ்வா இருக்கலாம், வேற எதுவா வேணா இருக்கலாம். டூ மச் ஒரு லெவல தாண்டும்போது, அது கண்டிப்பா ஹர்ட்டிங்கா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல வந்து ஒரு கம்பேரிசன். லவ்வ வந்து அது ஒரு லோன் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி பெயின் அப்படின்றது அதுக்காக நம்ம வந்து பே பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? டெப்ட் மாரியும் வைக்கிறாரு. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளோட லோன எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்கிறோமோ, அதோட லெவல ஹை ஆக்கிட்டே இருக்கிறோமோ, அதே மாதிரி அதோட இன்ட்ரெஸ்ட்டும் ஏறிட்டே இருக்கும் இல்லையா? கடனும் அதிகமாயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட லவ்வ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோமோ, அதே அளவுக்கு பெயினும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அவ்ளோ லவ் தேவையில்ல. அது ஒரு நாள் உங்கள விட்டு போகும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போங்க. அதர்வைஸ் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் முடிவெடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ லாஸ்ட்டா முடிக்கும்போது அகைன் ஒரு வார்னிங்கோட தான் முடிக்கிறாரு. ஆல்ரெடி நெறைய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பெர்சன். நம்ம லைஃப்ல அவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு. இது எல்லாம் இருக்கும்போது, ஒரு டாக் நம்மளுக்கு தேவையா? ஏதோ ஒரு பெட்டோட நம்ம இவ்ளோ க்ளோஸ் ஆகணுமா? அது ஒரு நாள் இறந்து போகும். அந்த பெயின் வந்து இன்னெவிட்டபிளா இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க வந்து அதில இன்வால்வ் ஆக போறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லாஸ்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, "வென் த லவ் இஸ் டீப்" நம்ம ஒருத்தங்கள வந்து ரொம்ப லவ் பண்ணும்போது அதுக்கப்புறமா நம்ம ஃபீல் பண்ற அந்த பெயின் எல்லாமே பெருசா இருக்காது. அதுக்கு வொர்த் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது, இப்போ நம்ம ஒருத்தங்க மேல, இல்ல ஒரு டாக் மேல, ஒரு திங்ஸ் மேல நம்ம வந்து அதிகமா அன்பு வைக்கிறோம் அப்படின்னா, அது நம்மள விட்டு போனதுக்கு அப்புறமா, "அம்மா நான் எவ்ளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் தெரியுமா? எவ்ளோ ஃபீல் பண்ணேன்." அப்படி இப்படின்னு நம்ம வந்து நெறைய பேசுவோம். பட் நமக்குள்ள உண்மையான ஒரு ட்ரூ லவ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெயின் வந்து பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு ட்ரூ லவ் இருக்கு அப்படின்றப்போ, அங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியும் இருக்கும். அதனால ட்ரூ லவ்க்கு முன்னாடி இந்த ஒரு பெயின்லாம் பெருசா அது வந்து வொர்த்தியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்பவே இமோஷனலான அட் த சேம் டைம் ரியாலிட்டி என்னவோ அத ரொம்ப அழகா சொல்ற மாதிரியான ஒரு போம். மேபி டாக் லவ்வர்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகலாம். அட் த சேம் டைம் என்ன மாதிரி டாக் வாங்கணும்னு ஆசைப்பட்டு, பட் வீட்ல அலோவ் பண்ணாதவங்களுக்கும் இது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே அந்த டாகோட எமோஷன ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.